மற்றொரு அண்மை செய்தி. பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி அகமது ஷரீப் சௌத்ரி என்பவர் தீவிரவாதியின் மகன் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி அகமது ஷரீப் சௌத்ரி என்பவர் தீவிரவாதியின் மகன் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐநா சபை மற்றும் அமெரிக்காவால் சர்வதேச பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்ட சுல்தான் பஷீருதீன் மஹ்மூத் என்பவரது மகன்தான் அகமது ஷரீப் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சர்வதேச பயங்கரவாதியின் மகனை பாகிஸ்தான் இராணுவம் வைத்திருக்கிறது என்கிற மிக மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பயங்கரவாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் பயங்கரவாதிகளுடன் மிக நெருக்கமான உறவை பாகிஸ்தான் இராணுவமும் அந்நாட்டின் உளவு அமைப்பான ISஐயும் தொடர்ந்து வைத்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பதே பாகிஸ்தான் இராணுவமும் ISஐயும் தான். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், மிக மிக முக்கியமான செய்தி. பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்று நாம் இதை பார்க்கலாம். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கவி. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மையில் கூட ஆபரேஷன் சிந்தூர் எனும் தலைப்பில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லியமான தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த தீவிரவாதிகள் உயிரிழந்த தீவிரவாதிகளுடைய உடலில் அந்நாட்டினுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்டதும் அந்த இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் 100க்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருப்பதும் அந்த பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கையை வெளிப்படுத்தி இருப்பதாக இந்திய ராணுவம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான தகவல் என்ன என பார்க்கும் போது, பாகிஸ்தானுடைய ராணுவ மக்கள் தொடர்பு துறை என்று அழைக்கப்படக்கூடிய ISPR என்ற அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பில் வைக்கக்கூடிய அகமது ஷரீப் என்பவர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்காவால் உலகளாவிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுல்தான் பஷீருதீன் மஹ்மூத்தினுடைய மகன் என்ற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த ஷரீப் சௌத்ரி என்பவர் அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ மக்கள் தொடர்பு துறையினுடைய முக்கியமான பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாடு தற்போது போர் பதற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு நிலவக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள், இந்தியா மீதான தாக்குதல்கள், எல்லை பாதுகாப்பு சம்பந்தமான தாக்குதல்கள் தொடர்பாக பல்வேறு வதந்தியான பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துறையினுடைய முக்கியமான பொறுப்பை ஷரீப் சௌத்ரி வகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய தந்தை பஷீருதீன் மஹ்மூத் என்பவர் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய மூளையாக செயல்பட்டவராக தற்போது ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒசாமா பின் லேடனுக்கு ரசாயன, உயிரியல் மற்றும் அணு ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை வழங்கியிருப்பதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த பஷீருதீன் என்பவர் பொதுவாகவே ஒரு அணு விஞ்ஞானியாகவும் கருதப்பட்டிருக்கிறார். உம்மா தமீர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பை அவர் நிறுவியதோடு பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு ரசாயன, உயிரியல் மற்றும் அணு ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை அவர் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானிற்கு வருகை தந்த போது பின் லேடன் மற்றும் அல் கொய்தா ஆகிய தலைவர்களை சந்தித்து அணு, வேதியியல் மற்றும் உயிரியல் ஆயுதங்களை பற்றி அவருக்கு விவாதித்ததாகவும் இந்த பஷீருதீன் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக 2001ஆம் ஆண்டில் பஷீருதீன் முகமது குலாம் நபி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பட்டியல்களில் இவர் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒசாமா பின் லேடனுடைய கூட்டாளி ஒருவர் தன்னிடம் அணுசக்தி பொருள் இருப்பதாகவும் அதை ஆயுதம் தயாரிக்க எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அளவிற்கு அணு ஆயுத திட்டத்திற்கு தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் அணு ஆயுதங்களுடைய விளைவுகள் குறித்து பஷீருதீன் நன்காக அறிந்து வைத்திருந்ததாகவும் அந்த விவகாரத்தில் அவர் விஞ்ஞானியாகவே, குறிப்பாக ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய அணு ஆயுத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டிருப்பதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
ஒசாமா பின் லேடன் மட்டுமல்லாது தாலிபான்களுக்கும் இவர் மிகப்பெரிய உதவியை வழங்கி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணு ஆயுதங்கள், வேதியியல், உயிரி மற்றும் இது போன்ற பயிற்சிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாலிபான்களுக்கு பசிருதீன் நிதி உதவியும் வழங்கி இருப்பதாக தற்போது பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தன. ஆப்கானிஸ்தானினுடைய உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய வகையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் வசம் உள்ள பகுதிகளை மேம்படுத்தி நிதி திரட்டவும் இவர் ஒரு அமைப்பை நிறுவியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய தொடர் குற்றச்சாட்டு தற்போது இந்த செய்தியின் மூலமாக மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு எந்த அளவிற்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து இந்திய ராணுவம் தன்னுடைய செய்தித்தாளர் சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அண்மை செய்தி மேலும் உறுதியாகி இருக்கிறது. ஐநாவால், அமெரிக்காவால் சர்வதேச பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுல்தான் பசுருதீன் மஹமூத் என்பவருடைய மகன் சரிக் தற்போது அந்த ராணுவத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.